சூரியனை அம்சமா பெற்ற சிம்ம ராசிக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டமான நாட்களா இருக்க போகுது? திட்டமிடுறாங்க, தெய்வ அருள் பெறாங்க, அந்த காரியம் சித்தியாவதற்கு ஒரு நாள் இருக்கு. அந்த நாளை அவங்க சரியா காய் நகர்த்தினாங்கன்னா வெற்றி உறுதி. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு லீடர்ஷிப் மனநிலை வந்துருங்க. எந்த இடத்துல சிம்மராசிக்காரர்கள் அவமானப்படாம ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சாங்களோ அந்த அவமானப்படாம ஜெயிப்பதற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையும் முக்கியமான நண்பர்கள், சேர்க்கைகள், நட்பு விஷயங்கள்லாம் ஆளுமை சார்ந்த, தலைமை சார்ந்த அத்தனை விஷயங்களையும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் பார்க்கலாம். என்ன ஒண்ணு, சந்திராஷ்டமம். சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் கடந்து போவதற்கும் அந்த குருவினுடைய அருளால வாழ்க்கையில வெளிச்சம் கிடைப்பதற்கும் வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ நம்மளுடைய சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுடைய நாட்கள், அதாவது அந்த அதிர்ஷ்டமான கிழமைகளை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. ஸோ சூரியனை அம்சமாக பெற்ற சிம்ம ராசிக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்க போகுது, அது மூலமா என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இதெல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமை என்ன சொல்வீங்க? பொதுவாங்க அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி எங்கே போனாலும் ஒரு கூட்டம் இவர்களை பின்தொடருது. எல்லா இடத்துலையும் இவர்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிது, முன்னுரிமை கிடைக்கிது. எல்லோரையும் அப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்பு வருது. அதுக்கப்புறம் லீட் பண்ணணும், எல்லாரையும் வந்து நம்ம தலைமை ஏற்று நடத்தி செல்லணும் அப்படின்ற ஒரு குணாதிசயங்கள் வருது. அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா கடும் கோபம் வருது அப்படின்னு சொன்னால் அவங்க சிம்மராசி. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு லீட் பண்ணணும், எல்லா இடத்துலையும் நம்மளுடைய அட்டென்ஷன் இருக்கணும், நம்ம மேலே மற்றவங்களுக்கு அட்டென்ஷன் இருக்கணும். அது மாதிரி குறை வந்து நம்மளை சொல்லக்கூடாதுப்பா, நம்ம தான் குறை கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில கவனமும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு தனக்கு அதிர்ஷ்டமான நாட்களை, தனக்கு யோகமான நாட்களை அவங்க தேர்வு பண்ணும்போது இவங்களுடைய ஆளுமை திறன், தலைமை பண்பு, இவங்க பேசுகிற விஷயம், இவங்க நடந்துக்கிற விஷயத்துக்கு கூடுதலான சக்தி கிடைக்கும். தனக்கு கொஞ்சம் ஆகாத நாளில் சிங்கம் எப்படி எல்லா நாளும் இறை தேடாதியா அப்படியே ஓய்வாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிம்மராசிக்காரர்கள் அப்படியே அமைதியாக ஓய்வாக இருந்து கொண்டு தனக்கு சாதகமான நாட்களிலே சரியான திட்டங்கள் தீட்டும் பொழுது காட்டுக்கு ராஜாவான சிங்கம் போல, இவங்க வீட்டுக்கு ராஜாவான சிங்கம் போல சிம்மராசிக்காரர்கள் தலைமை பண்பை ஏற்று வழி நடத்துவதற்கு அதிர்ஷ்டமான நாட்கள், அதிர்ஷ்டமான நேரங்களை பயன்படுத்தும் போது நிச்சயம் வெற்றி அவர்களை தேடி வரும். சூரியன் அம்சம் பெற்ற நம்முடைய சிம்ம ராசி, ஸோ அவங்களுடைய ராசிக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு எப்படி அமையும் சார்? சும்மாவே எப்பயும் வந்து ஒரு வைபோட சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தனக்கு ஆதிக்கமான அந்த நாள் கிடைச்சா விடுவாங்களா? ஒரே ஸ்பாட்லைட் தான், எல்லா கவனமும் இவங்க மேலே இருக்கும். அப்படியே சண்டை ஆகிடுச்சு, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஒரு வீதி விழா போவோம்ப்பா, நாடு நகரம்லாம் எப்படி இருக்குது, மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம்ப்பா அப்படின்னு அரசன் நினைப்பது போன்று இவர்களுக்கு எல்லோரிடத்திலும் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு காட்டக்கூடிய அந்த ஒரு தன்மை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இவங்களுக்கு வரும். குடும்பத்தில் உட்காருவாங்க, பேசுவாங்க, சொந்த பந்தத்தில் போவாங்க, தான் சாதித்த விஷயங்களை சொல்லுவாங்க, சாதிக்க போகிற விஷயங்களை பேசுவாங்க, இந்த வாரம் எப்படி இருக்கணும்னு திட்டமிடுவாங்க, மேலோர்களை சந்திப்பாங்க, பெரியவங்களை பார்ப்பாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே சிம்மராசிக்காரருக்கு ஒரு லீடர்ஷிப் மனநிலை வந்துருங்க. ஓய்வெடுக்கணும், சண்டே அன்னைக்கு அமைதியாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த வாரத்திற்கு என்னெல்லாம் செய்தால் நமக்கு இன்னைக்கு சாதகம், இன்னைக்கு யாரெல்லாம் வீட்டில் ரெஸ்ட்டாக இருப்பா அவங்க பூரா போய் பார்த்து கரெக்டான காய் நகர்வுகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாலே சிம்மராசிக்காரவங்க மனசில் வந்துருவாங்க. ஞாயிறு என்பது சூரிய பகவான், சூரியன் என்பது தலைமை கிரகம் இல்லையா? அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்துடும். அந்த லீடர்ஷிப் மனநிலை ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நம்ம லீட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு ஓய்வறியாது மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்தால் தாங்க சிம்மராசியே. ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளை எல்லாருமே அசர நேரத்தில் இவங்க அசால்ட்டாக வின் பண்ணக்கூடிய, அதை பற்றி யோசிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமையிலே இவ்வளோ திங்க் பண்ணிட்டாங்கன்னா அந்த யோசனையை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு ஒரு டே இருக்குல்ல சார், அந்த பெஸ்ட் டே சொல்வீங்க? நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோரும் அசந்த நேரத்திலே அசால்ட்டாக ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ராசிக்காரர்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குங்க, மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கும், இவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையான தோள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை. அப்போ இறைவனுடைய அனுகூலங்கள் பரிபூரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கு 5ஆம் இடத்து பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய அருள் பெற்ற வியாழன் சிம்மராசிக்காரர்களுக்கு அமோகமான நாள். அந்த நாளில் அவங்க தெய்வ தரிசனம் பண்ணுவாங்க, முக்கிய நபர்களை சந்தித்ததனுடைய அனுகூலங்களை பெறுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் சந்தித்து வந்திருப்பாங்க, வியாழக்கிழமை அதற்கான ரிசல்ட்டை பார்ப்பாங்க, வியாழக்கிழமை தெய்வத்திட்ட போய் முறையிடுவாங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதற்கான நபர்களை சந்திப்பாங்க. ஆக வியாழன் என்பது அவர்களுக்கு காரிய சித்தியான ஒரு நாள்.
தெய்வ அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு நாள். எந்த இடத்துல சிம்ம ராசிக்காரர்கள் அச்சப்படாம தன்னுடைய வெற்றியை நிலைநிறுத்தணும்னு நினைச்சாங்களோ அந்த வெற்றியை நிலைநிறுத்துவதற்கு, எந்த இடத்துல சிம்ம ராசிக்காரர்கள் அவமானப்படாம ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சாங்களோ அந்த அவமானப்படாம ஜெயிப்பதற்கு வியாழக்கிழமையை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அற்புதமான ஒரு நாள். அந்த நாள்ல ஜெயிக்கணும்டா, அவமானப்படாம வாழணும்டா, லீட் பண்ணணும்டா, என்னை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்டா அப்படின்ற மனநிலை சிம்மராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை தெய்வத்தின் அருளால கிடைக்கும். அதுதான் முக்கியம். நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத விட உங்களை நினைக்க வைக்கிறதே சூரியன் தான். அந்த நினைக்க வைக்கிற சூரியனுக்கு அருள் கொடுக்கக்கூடிய குரு, அந்த பார்வை இவர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். ஆக சூரியனுடைய அம்சம் பெற்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவானுடைய அருளும் குரு பகவானுடைய அருளும் கிடைக்கணும்னு சொன்னா ஞாயிறும் வியாழனை தவிர வேற என்ன அவர்களுக்கு அற்புத நாளாக அமையும்? இன்னொரு நாளும் இருக்கு. அந்த நாளை சிம்ம ராசிக்காரவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா திட்டமிடுறாங்க, சரியான நபரை சந்திக்கிறாங்க, திட்டமிடுறாங்க, தெய்வ அருள் பெறாங்க, அந்த காரியம் சித்தியாவதற்கு ஒரு நாள் இருக்கு. அந்த நாளை அவங்க சரியா காய் நகர்த்தினாங்கன்னா வெற்றி உறுதி. ஸோ சிம்மராசிக்காரங்க ஒரு பக்கம் திட்டமிடுறதுக்கான ஒரு நாள் நம்ம பார்த்தோம். அந்த பிளான்ஸ் எல்லாமே இதெல்லாம் பண்ணணுங்க, அதுக்காக ஒர்க் அவுட் பண்ற ஒரு நாளும் பார்த்தோம். எக்ஸிக்யூட் பண்ணணும்ல சார், நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு நாளுமே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன நாளா இருக்க போகுது? செவ்வாய்க்கிழமை சிம்மராசிக்காரர்களுக்கு நாளுக்கு அதிபதியான அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அம்சமும் அவரே பாக்யாதிபதியாக வர்றார். புகழ் கிடைக்குது, பாக்கியம் கிடைக்குது, செல்வ வளங்கள் கிடைக்குது, திட்டமிட்ட காரியங்கள் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமையை சிம்மராசிக்காரவங்க பயன்படுத்திக்கலாம். என்ன அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அது மேஷத்தில் செவ்வாயின் வீட்டில் சூரியன் உச்சம் பெறதுனால சிம்மராசிக்காரர்கள் செவ்வாய் வந்துட்டாலே அப்படியே கொஞ்சம் ஹீட்டாக இருப்பாங்க, ஓவர் ஹீட்டாக இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்து முடிக்கணும், இன்றைக்கி நிகழ்த்தியே ஆகணும், இன்றைக்கி நடந்தே தீரணும், இன்றைக்கி நான் பார்க்குற விஷயங்கள் எனக்கு கிடைச்சே தீரணும், ஏன்ட்ட இவங்க பேசியே தீரணும் என்ற முடிவோடு ஒரு முடிவு கட்டிட்டு தான் செவ்வாய்க்கிழமை வீட்டை விட்டு சிம்மராசிக்காரங்க வெளியில் போவாங்க. அந்த முடிவை கனகச்சிதமாக செய்யணுங்கிற பேரார்வம் கொண்டவர்களாக அந்த செவ்வாய்க்கிழமை அவங்க இருப்பாங்க. ஆனால் சின்ன விஷயத்துக்கு கூட அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஈகோ வரலாம். கொஞ்சம் உஷ்ணம் அதிகம் தானே, கோபம் அதிகம் தானே, ரோசம் அதிகம் தானே, அதனால் ஈகோவும் அதிகம் தானே அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் பதற்றங்கள்லாம் வரும். ஆழம் தெரியாமல் காலை விடுவாங்க, ஆனாலும் நீந்தி விடுவார்கள். சிம்மராசிக்காரவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வெற்றிக்கான நாள், பதவி உயர்வுகளுக்கான நாள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வதற்கான ஒரு நாளாமை. ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் சொல்லிட்டு நம்ம ஞாயிறு, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பார்த்தோம் சார். ஸோ இந்தந்த நாட்கள் எதிர்மறையான நாட்கள், கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க போதுன்னா அது என்னென்ன கிழமைகள்? சிம்மராசிக்காரர்களுக்கு 2 கூடைய வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் சூரியனோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய கிரகம். அவரே லாபாதிபதியாகவும் வர்றாரு. சுய ஜாதகத்தில் புதன் பகவான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த புதன்கிழமையானா அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் மனநிலையில் கொஞ்சம் குழப்பங்கள் வரும். அவங்க பேசுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு எதிராக திரும்பும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்கல்ல, இவங்க ஏதோ ஒன்று சொல்ல போய் அவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஈகோவை அதிகமாக தூண்டி இவங்க பேச தெரியாமல் ஒரு கோபத்தில் சில வார்த்தைகளை சொல்வது, அவங்க சொன்ன வார்த்தைகள் இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறது, இவங்க சொன்ன வார்த்தையை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறது, ஒரே ஆர்கியூமெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் புதன்கிழமைகளில் சிம்மராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் அமையும். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய நிலையை பொறுத்து தான் அந்த கிழமையினுடைய அமைப்பை உங்களை ஆட்படுத்தும். புதன் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நடுநிலையான ஒரு நாள், யோசித்து பேசக்கூடிய ஒரு நாள், யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நாள், யோசித்து வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் என்பது புதன்கிழமை. தப்பி தவறி சிம்மராசிக்காரர்கள் ரோசத்தில் வார்த்தையை விட்டுட்டு செய்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றியே யோசித்து குழப்பம் அடையக்கூடிய ஒரு நாளாக புதன்கிழமை அமையும். அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு புதன்கிழமை வரும்போது உங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கு, மிக மிக கவனமா இருக்கு. ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய கிழமைகளுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில இப்போ சப்போஸ் வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை அவங்களுக்கு எப்படி சார் அமையும்? சிம்மராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே முழுசும் அப்படியே ஒரு வைப் மோட்ல இருந்துட்டு திங்கக்கிழமை அவங்களுடைய அலுவல் சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது 12 கூடைய விரையாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ராசி மேல உட்கார்ந்துருக்கிறதுனால சிம்ம ராசி, அதில் சில நட்சத்திரங்களில் அவர் இருப்பார். ஆக அந்த சிம்மத்திற்கு ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு சந்திரன் இணையும் பொழுது அமாவாசை யோகம், எதிரெதிர் துருவமாக இருக்கும்போது பௌர்ணமி யோகம்னு சொல்கிறோம். ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு சந்திரன் மனம் சார்ந்த சில நல்ல அமைப்புகளை கொடுப்பார். அட்டென்ஷன் சிம்மராசிக்காரர்கள் மேலே இருக்கணும், சிம்மராசிக்காரர்கள் மேலே மற்றவர்களுடைய கவனம் இருக்கணும். அப்படின்னு சொன்னால் ஒரு ஆஃபீஸுக்கு போனோடனே பாஸ் வந்துட்டாரியா, வீட்டுக்கு போனோடனே ஒருத்தர் வந்துட்டாரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு உதவி, இவங்க வேலைக்கு போகும்போது ஒரு உதவி, இவங்க மேலே ஒரு கவனம், வேலை பார்க்கும் இடத்தில் இவர்களுக்கு ஒரு சரியான மரியாதை, இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவங்க ஃபீல் பண்ண அப்படியே விஷயங்கள் திங்கட்கிழமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு தொடரும். சிம்மராசிக்காரர்கள் மேல் ஒருத்தருடைய அட்டென்ஷன் இல்லை, கவனம் இல்லை, அவங்க ஈர்க்கப்படலை, அவங்கள யாரும் கவனிக்கல அப்படின்னு சொன்னால் மூட் அவுட் ஆயிடுவாங்க. ஆக திங்கட்கிழமை என்பது அப்படியே மைண்டு லோ லெவல் ஆயிரும், மனசு அப்படியே கூலாகும்.
அப்படியே நம்ம மேலே கவனம் இல்லையே, நம்ம மேலே அக்கறை இல்லையே, நம்மளை மதிக்கலையே, நம்மளை பாசம் காட்டலையேன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை அப்படியே கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் அப்படியே ஒரு கண் கலங்கக்கூடிய சூழலில் இருப்பாங்க. ஒரு சில நிலைகளில் அவங்க மேலே அட்டென்ஷன் திரும்பலைன்னா அன்றைய நாளில் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஸோ மனம் என்பது அமைதியை தேடக்கூடிய ஒரு நிலையில் சிம்மராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமை அமையும். ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த பாசிட்டிவ் டேஸ்ன்னு வரும்போதே மற்ற நாட்களில் இவ்வளோ பிரைட்டாக அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் பக்கவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டல்லாகும் போது கூட அதையே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிற கேரக்டர். அப்படி எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை ஒரு ஃபேவரட்டாக வெள்ளிக்கிழமையில பண்ணலாங்க அப்படின்னு நினைக்கும் போது சிம்மராசிக்கு வெள்ளிக்கிழமை எப்படி அமையும்? வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே அப்படி சிம்மராசிக்காரர்கள் ஃபுல்லாக அப்படியே ஸ்டைலிஷாக இருப்பாங்க. பார்ப்பவர்கள் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிவாங்க. சொல்லுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன, அந்த ஸ்டைலிஷ் என்ன, அந்த கண்ணாடி என்ன, அந்த பவர் என்ன, பவருக்கு பவர் கூட்டுற விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே அப்படியே ஒரு காதல் மூடில் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் ஒரு அன்பு மூடில் ஒரு பாச மூடில் எப்படியாவது இன்னைக்கு ஒரு குளிர்ச்சியாக மனசை வச்சுக்கணுமையா, சந்தோஷமாக இருக்கணுமையா, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நண்பர்களை மட்டும்தான் நான் சந்திப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலை வெள்ளிக்கிழமையான அவங்களுக்கு இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையும் முக்கியமான நண்பர்கள், சேர்க்கைகள், நட்பு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் அவங்களுக்கு அமையும். இருந்தாலும் அது யார் என்பது சுக்கிரனுடைய நிலையை பொறுத்து தான் சிம்மராசிக்காரர்களுக்கு சாதக பாதக விஷயங்கள் அமையும். சனி பெருக்குன்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமைகள்ல சிம்மராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க சார்? எல்லாருக்கும் சனி பெருக்கு தான், எங்களுக்கு வீட்டை பெருக்கிறதுக்கே யோசனையா இருக்குதியா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மராசிக்கார பெண்கள் கடனை பற்றிய கவலை, இந்த விஷயத்தை எப்படி நடத்த போகிறோம், எப்படி அடுத்த படிக்க எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான, ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு கெத்தாக போயிட்டு வந்தாச்சுங்க. சனிக்கிழமை அதுக்கப்புறம் தோணுது எல்லாம் சேர்த்தேன் பார்க்குறதுக்கு கிங்கு மாதிரி இருக்கா, ஆனால் ஒன்றும் ராஜ்யம் இல்லையா, பாக்கெட்டு காலியாக இருக்கே அப்படின்ற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு தன்னை பற்றிய கவலை அதிகமாக துவங்கக்கூடிய ஒரு நாளாக சனிக்கிழமை அமைஞ்சிருது. காரணம், சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 6-7 கூடையவராக வர்றார். சூரியனுக்கு பகை கிரகமாக வர்றார். இவங்களுடைய அந்த கிங்கு தன்மை, இவங்களுடைய அந்த வாழ்க்கையில எதுவும் ஈஸியாக கிடைக்கல, நமக்கு மட்டும் ஏன்டா கிடைக்கல அப்படிங்கிற ஒரு லெசனை சனி பகவான் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். சனி பகவான் ஒரு வாழ்க்கை பாடத்தை புரிய வைக்கிறார். அந்த பாடத்தை சிம்மராசிக்காரர்கள் சனிக்கிழமை ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. சாதிப்போமா, வெற்றி பெறுவோமா, நடந்துருமா, நடக்காதா, மதிப்பு கெடாமல் இருக்குமா, மரியாதையாக வாழ்வோமா அப்படின்னு சனிக்கிழமை ரொம்ப யோசிப்பாங்க. அதற்கு தீர்வே அடுத்த நாளே கிடைச்சிரும் ஞாயிற்றுக்கிழமை. ஆக சனி என்பது ஒரு கன்ஃபியூஸில் தொடங்கி ஞாயிறு என்பது ஒரு சக்ஸஸை சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, அது லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அப்படி படிப்படியாக அந்த 3 அதிர்ஷ்டமான நாட்களில் அவங்க பிரிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஞாயிறு, வியாழன் மற்றும் செவ்வாய்க்கிழமையில சார். இந்த நாளை பிரித்தாலுமே இந்த நாளில் இந்த வேலையை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த வரிசையில் அவங்களுடைய பெஸ்ட் டே அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவங்க என்னென்ன காரியங்கள் பண்ணணும்? சிம்மராசிக்காரர்களுக்கு ஞாயிறு என்பது சூரியனுடைய அம்சம். அந்த நாளில் சூரிய பகவானை என்ன சொல்கிறோம், அரச பதவிகள், ராஜ்ய பதவிகள், முக்கியமான விஷயங்கள், அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தைக்கும் தனக்கும் உண்டான உறவு சிக்கல்களை தீர்த்து கொள்வது, தந்தைக்கு நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிப்பது, பூர்வீக சொத்து சுகங்களை பற்றி யோசிப்பது, விவசாயம் சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிப்பது, இது எல்லாமே சூரியனுடைய நாளில் சிம்மராசிக்காரவங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல் அரசு அலுவலகம் அன்னைக்கு லீவாக இருக்கே, விடுமுறையாக இருக்கே அப்படின்னு சொன்னால் மறுநாள் செய்யக்கூடிய திட்டங்களை ஞாயிற்றுக்கிழமையே அவங்க கூடுமானவரை ஆன்லைனில் முடிக்க வேண்டியது ஆன்லைனில் முடிச்சுக்கலாம். அல்லது ஒரு ஃபைலை எடுத்து வைக்கிறது, ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறது, ஒரு துவங்கி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை சிம்மராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையே துவக்க நாளாக எடுத்துக்கலாம். தந்தை வழி உறவுகளை சந்திப்பது, அது ரீதியான விஷயங்கள், அது ரீதியான அனுகூலங்களை ஞாயிற்றுக்கிழமைகளை அவங்க பயன்படுத்திக்கலாம். பொதுவாக ஞாயிறு என்பது ஆளுமை, ஞாயிறு என்பது தலைமை. ஆளுமை சார்ந்த, தலைமை சார்ந்த அத்தனை விஷயங்களையும், ஒரு இடம் மாறுதல், ஒரு டிரான்ஸ்ஃபரு, அது சம்மந்தமாக நான் ஒருத்தரை சந்திக்க போகிறேன், பேச போகிறேன், அவர் இன்றைக்கி லீவில் இருக்கிறார், அவர் போய் பார்க்கலாமா, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி போய் பார்க்கலாம். என்ன ஒன்று, சந்திராஷ்டிரமம் தாராபலனை பார்த்துக்கிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை சிம்மராசிக்காரங்க சரியாக பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு அரசு சார்ந்த அத்துணை விஷயங்களும் வெற்றியை தேடித்தரும். சிம்மராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளான வியாழக்கிழமையில் அவங்க என்னென்ன காரியங்கள் செய்யணும் சார்? வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானுடைய அம்சம். குரு இல்லாமல் எந்த வித்தையும் பழிக்காது. குரு அருள் இல்லாமல் எவ்வளோ பெரிய சோதனைகளை நம்மளை விட்டு கடந்து போகாது. குரு வழிகாட்டாமல் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்காது. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் கடந்து போவதற்கும், அந்த குருவினுடைய அருளால் வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைப்பதற்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கும், மகான்களுடைய தரிசனம் கிடைப்பதற்கும், அவங்களுடைய அருள் கிடைப்பதற்கும் இந்த வியாழக்கிழமையை அவங்க பயன்படுத்திக்கலாம். நேர்த்திக்கடன் செய்வது, குழந்தைகளுக்கான அனுகூலங்களை செய்வது, குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு செய்வது, குழந்தைகளுடைய படிப்புக்கான விஷயங்களை ஒரு துவக்க நாளாக செய்வதற்கு, நகை போன்ற ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் வாங்கி கொள்வதற்கு. ஏன்னா குருனா பொன்னன் மன்னவன் சொல்கிறோம் இல்லையா, மன்னவன் மனநிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் மேல் அந்த பொன்னன் என்ற அருள், கோல்டு தங்கம்லாம் தங்கணும்னா வியாழக்கிழமைகளை சிம்மராசிக்காரவங்க பயன்படுத்திக்கலாம். வியாழக்கிழமை சிம்மராசிக்காரர்களுக்கு உபதேசம் பெறுவதற்கும்,
மகான்கள் தெய்வ தரிசனங்கள் செய்வதற்கும், சித்தர்களுடைய வழிபாடுகளை செய்து அவர்களுடைய பரிபூரண அருள் அவர்களுக்கு கிடைப்பதற்கும் வியாழன் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு உகந்த நாள். பழைய வழக்குகள், சட்ட சிக்கல்கள், தேவையில்லாத விவாதங்கள் அத்துணைகளையும் நீக்கிக் கொள்வதற்கு வியாழக்கிழமை சிம்மராசிக்காரங்க வியாழக்கிழமை போய் உட்கார்ந்து பேசினாங்கன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். வியாழக்கிழமை என்பது அவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். சிம்மராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள்ல ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், வியாழக்கிழமை பார்த்தோம் சார். செவ்வாய்க்கிழமையும் ஒன்று இருக்கு. ஸோ செவ்வாய்க்கிழமையில அவங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அசைன் பண்ணிக்கலாம்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பேசிக்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க, செயல் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராம்னு சொல்றீங்களே அது செயல்படுத்தணும்னு சொன்னால் சிம்மராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்திக்கலாம். அந்த நாளில் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் பன்மடங்கு வேகமாக அவங்களுக்கு அப்படியே டக்கு 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 டக்குன்னு நடக்கும். கொஞ்சம் ஈகோ நான் முதல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கணும். செவ்வாயினால் நேரடியாக விவாதங்களை தவிர்த்துருக்கணும். மண்ணு மனை பூமி சார்ந்த அத்தனை விஷயங்களையும், சகோதரர்கள் சார்ந்த அத்தனை விஷயங்களையும், நீண்ட கால வழக்குகள் சார்ந்த அத்தனை விஷயங்களையும், பூமி வாங்குவது சம்பந்தப்பட்ட, புதிய வாஸ்து சம்பந்தப்பட்ட, கட்டடங்கள் எழுப்புவது சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் செவ்வாய்க்கிழமைகளிலே சிம்மராசிக்காரவங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிம்மத்திற்கு 4 குடையவன் செவ்வாய். வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம், 9 குடைய பாக்கியம், புகழ் கீர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயம் அத்தனையும் செவ்வாய்க்கிழமையை சிம்மராசிக்காரவங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ சிம்மராசிக்காரங்க வாரத்தோட முதல் நாளான திங்கட்கிழமை என்னென்ன விஷயம் செய்யலாம், செய்யக்கூடாது? சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த துவக்க நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாரும் வாரத்தில் முதல் நாள் திங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் ஞாயிறு தான் முதல் நாள். ஆக அந்த ஞாயிற்றுக்கிழமையே அப்படியே ஆக்டிவாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் திங்கக்கிழமை அப்படியே ஒரு மூட் டவுனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தொலைநோக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்கால சம்மந்தப்பட்ட திட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு இன்சூரன்ஸ் பணம் போடுறது, கொடுக்கல் வாங்கல் செய்கிறது, அதெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டாம். சிம்மத்தை பொறுத்தவரை அவங்க கம்பீரமாக தெரிகிறதுக்கு காரணமே மனசு கம்பீரமாக இருக்குங்க, அதனால நடவடிக்கையும் கம்பீரமாக இருக்குங்க. மனம் என்பது தூய்மையாக இருக்குங்க, அதனால பார்க்கும்போது ரெஸ்பெக்ட் தானாக வருதுங்க. இவங்க யாரையும் சந்தித்து பேச வேண்டியதில்லை, இவங்களை எல்லோரும் சந்தித்து பேசக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உருவாக்குறாருங்க. ஆக ஒரு சந்திப்பு மனம் சரியாக இல்லைன்னா சிம்மராசிக்காரங்க திங்கக்கிழமையை தவிர்ப்பது நல்லது. அந்த சந்திப்புனால நிறைய சங்கடங்கள் வரும், சோர்ந்து தெரிவிங்க நீங்கள் பார்ப்பதற்கு. அதனால முக்கியமான முடிவுகள், முக்கியமான நபர்களை திங்கக்கிழமைகளில் சந்திக்க வேண்டாம். கூடுமானவரை வீட்டில் இயற்கை விவசாயங்கள் சார்ந்த நீர் சம்பந்தப்பட்ட, அல்லது அப்படியே இல்லைனாலும் கூட தன்னுடைய தாயாருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குவது, அவர்கள் சார்ந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் திங்கக்கிழமை சிம்மராசிக்காரங்க செஞ்சுக்கலாம். ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறை அமையக்கூடிய புதன்கிழமை அவங்க அந்த நாளில் எந்தெந்த காரியங்கள் செய்யக்கூடாது சார்? வாக்கு ஸ்தானாதிபதியாக புதன் வர்றாரு. கல்வி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அவங்க செய்யலாம். வாக்குறுதி கொடுக்கறது, நான் நடத்தி கொடுக்குறேங்க, ஏன்னா சிம்மம் ஆளுக்கு முன்னாடி நான் நின்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லவே கூடாது. யோசிச்சு செய்யணும். ஏன்னா தவறான நபர்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறேன்னு சொல்லி எப்பாடு பட்டாலும் நாங்கள் பிற்பாடு விடமாட்டோமையான்னு சொல்லி அப்படியே ஸ்டெடியாக நிற்பீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை தோளில் மார்பில் தாங்குவீங்க. ஆக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை தனக்காக அகப்பட்டீங்களோ இல்லையோ அடுத்தவர்களுக்காக வாக்குறுதியை கொடுத்துட்டு மாட்டிக்கக்கூடிய ஒரு குணம் இவர்களுக்கு இருக்கும். அதனால் பேச்சில் கவனம், எழுத்துப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய விஷயங்களை கவனம், ஆவணம் சார்ந்த விஷயங்களில் கவனம், இதெல்லாம் கொஞ்சம் புதன்கிழமையில சிம்மராசிக்காரங்க கடைபிடிக்கணும். ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் எதிர்மறை அமைகிறதுனால இவ்வளவு நாள் வெள்ளிக்கிழமையில பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் மாற்றி வச்சிருங்க, வெள்ளிக்கிழமையில இதெல்லாம் தொடவே தொடாதீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் சார்? சிம்மராசிக்காரர்களுக்கு ஞாயிறு சூரியனுடைய அம்சம், ஸ்திர ராசின்னு சொல்கிறோம். ஸ்திரத்திற்கு 3ஆம் இடம் கொஞ்சம் பாதிப்பு பலன்களை கொடுக்கும். அதுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன், அவரே தொழில் கிரகமாக வர்றார். ஆக எப்பயுமே சரி விருட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை வந்தாலே அப்படியே சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கிளாஸ் காட்டுவாங்க. ஆக அந்த பந்தாவில் போய் வாக்குறுதியை கொடுக்குறது, அதுக்கப்புறம் காதல் திருமணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது. ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, வெள்ளிக்கிழமை வரையா அப்படின்னு சொல்கிறது. ஒரு இடம் பொருள் வாங்குறாங்க, ஒரு அட்வான்ஸை கொடுக்குறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. வெள்ளிக்கிழமை கொடுத்தா செல்வம் போயிருமே, அதெல்லாம் பரவாயில்லையா எங்களுக்கு வரும்பியா அப்படின்னு துணிஞ்சு முடிவெடுக்கிறது. இதெல்லாமே கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் முடிவெடுப்பதை தவிர்க்கணும். ஸோ எல்லா நாட்களையுமே சிம்மராசி பாசிட்டிவாக இருந்தாலுமே சனிக்கிழமைகள் அவங்கள பற்றின சிந்தனைகள் கொஞ்சம் செல்ஃப் டவுட் ஆகுறது எல்லாமே நடக்கிறது உண்டு. ஸோ சனிக்கிழமையில இந்த முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க அப்படின்னா எதாவது சொல்லுவாங்க? ஏற்கனவே சிம்மராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை நிறைய அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய லெசனை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கும். மனசில் அந்த எண்ணங்கள்லாம் ஓடிட்டு இருக்கும். சனி பகவான் அப்படியே ஈகோவை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த வேகமான அந்த துடிப்பான குணம் சூரியனுடைய அம்சம் பெற்றதுனால காத்திருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, அவாய்ட் பண்ணால் பிடிக்காது. அன்னைக்கு தேதியில் போய் ஏதாவது பேசி சண்டை சச்சரவுகள் அவர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்திலே நிற்க தெரியாத சிம்மராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமைகளில் கொஞ்சம் அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் படுற மாதிரி சூழ்நிலைகள் வர்றதுனால அன்றைய நாள் கூடுமான வரை மதிப்பில்லாத இடத்திற்கு போவதை தவிர்ப்பது நல்லது.
கடன் கொடுப்பது வாங்குவது சனிக்கிழமைகளை தவிர்ப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்லது. ஸோ இவ்வளோ போல்டாக இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு லீடர்ஷிப் இருக்கக்கூடிய சிம்ம ராசி, சப்போஸ் வந்து அந்த அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் அவங்க பிறந்திருக்காங்க, இந்த பிறந்த நாள் வந்து அதிர்ஷ்டம் இல்லாத நாளாக இருக்கும் பட்சத்தில் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு கேரக்டர் மாற்றம் எதுவும் ஏற்படுமா சார்? எப்பயுமே கிங்கு மணலில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க நாங்கள் பிறந்ததே அதிர்ஷ்டம் தாயா அப்படின்னு பேசுவாங்க. அதில் சிம்மராசியில் பிறந்தது அதை விட எங்களுக்கு அதிர்ஷ்டம்யா அப்படின்னு சொல்லுவாங்க. கிழமையும் அதிர்ஷ்டமாக அமைந்தால் இன்னும் அதிர்ஷ்டம் தான். உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும். ஆனால் கிழமை கொஞ்சம் எதிர்துருவமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சிந்தனைக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக தான் வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் அந்த நாட்கள் எல்லாம் வரும்போது அந்த நாள்லாம் சந்திராசிரமமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ராஜ்யம் இல்லாத ராஜா மாதிரி சிம்மராசிக்காரங்க கவலைப்பட வேண்டியது வரும். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்புகளில் என்னென்ன தோஷங்கள் இருக்கும், அதனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு ஒரு எளிமையான ஆன்மீக வழிபாடு வந்து நீங்கள் சொல்வீங்க. அதை நம்ம கண்டிப்பாக பார்ட் 2ல தான் சந்திக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ராசிக்கு ஒரு பாசிட்டிவான டேஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக சுருக்கமாக நீங்கள் சொன்னீங்க சார். ஸோ அடுத்ததாக கன்னி ராசி பார்க்க நம்ம ரெடியாக இருக்கோம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.